சென்னை பெரும்பாக்கத்தில் தனியார் மண்டபத்தில் சென்னை தெற்கு மாவட்டம் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பாக்க முகவர்கள் பாக்க களப்பணியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை துவக்கி ஆலோசனை வழங்குவதற்காக தலைமை கழகத்திலிருந்து சந்திரபாபு மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றனர். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் நம் முதல்வர் செய்த சாதனைகளை எடுத்துக் கூறி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கட்சி தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை புனித தோமையமலை ஒன்றிய கழக செயலாளர் ஜி வெங்கடேசன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் வேதகிரி, மேடவாக்கம் எஸ்டி போஸ், கோவளம்பாக்கம் சொக்கலிங்கம், இளைஞர் அணி அமைப்பாளர் எழில் பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக நடத்தினார்கள். இங்கே வருகின்ற ஒற்றை கழகத்தின் துணை செயலாளர் அன்பு நிர்வாகிகள், அன்பு சகோதரர் சுவாமிக்கின்ற பெரும்பாக்கம் என்கின்ற நிலையில் செயல்படணும். இது முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டத்திலிருந்து நம்ம தந்தா நம்ம கழக ஆட்சி மீண்டும் தொடரும், மக்களுக்கான நல்ல பணிகளை நம்ம செய்ய முடியும். அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் இந்த இது கண்ணுக்கு அழுத்தமா கொடுக்கிற பணியை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களை வேண்டி இருந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்போடு தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்கின்ற ஒரு முதல்வரை நாம் கண்டிருக்கின்றோம். அதே போன்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலும் பெருமை சேர்க்கின்ற வகையிலும் கழக நிர்வாகிகள் அதை நிமிர்ந்து நடக்கின்ற வகையில் இன்றைக்கு பல செயல்பாடுகளை நடத்தி காட்டி கழகத்தை கட்டி காப்பது தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் வந்த தளபதி அவர்கள் சிறப்போடு இன்றைக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு நல்லதொரு ஆட்சியை நடத்துவதற்கு வேறு உதவியாகவும் தன்னால் இயன்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் ஏற்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே உள்ள குறைகளை எதுவாக இருந்தாலும் என்னுடைய தொலைபேசிக்கு புகைப்படத்தின் மூலமாக எடுத்து விலாசத்தோடு அனுப்பினால் உடனுக்குடன் அந்த பணிகள் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற மேலும் தருவேன் என்பதை உத்தரவாதத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பொறுப்பாளராக வருகை தந்து அவருடைய ஒரு சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத சட்டமன்ற உறுப்பினர். இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு பாருங்க, எனக்கு நான் யாருக்காகவும் மண்டியிட மாட்டேன். காரணம் என்ன அந்த இடத்துல இருக்கும், மடியில காண நான் தூய்மையான, நான் நேர்மையான, நான் உண்மையான, உங்களுக்காக உழைப்பேன். கழகத்தின் கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு உறுதிப்பாடு இன்னும்